ஹலோ எவ்ரிவன். நான் இங்கே இப்போ ரெடியாக போகிறது ஒரு சாரி லுக்குக்கு. இது என் பிம்பிள்ஸுக்கு யூஸ் பண்ணுற ஒரு க்ரீம் உண்டு. டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பூசி இருக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு விட்டமின் சி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன் பாடி ஷாப்பில் இருந்து. இந்த மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் நான் ஸ்டிக்கி. அதுக்கப்புறம் லிப் பாம், டெஃபினட்டாக லிப் பாம் யூஸ் பண்ணணும். அப்போ உங்களோட லிப்ஸ்டிக் கொஞ்சம் ஸ்மூத்தாக அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் டிரெக்டாக நான் இந்த ஐப்ரோவை ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணி ஒரு ஸ்பூலி ப்ரஷ்ஷால் நல்லா ப்ரஷ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அது சும்மா ஆர்டிஃபிஷியலாக இருக்காமல் இருக்கிறதுக்கு. ஆமாம், பார்த்தா ரொம்ப திக்காக இருக்குது. பட் ட்ரஸ்ட் த ப்ரோசஸ் பீப்புள். ஓகே, இப்போ நான் ஃபவுண்டேஷன் ஒன்று எடுத்து எல்லாமே என் கையால் தான் டப் பண்ணுறேன். நோ ப்ரஷஸ் ஒன்றும் இல்லை. சும்மா டப் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஃபவுண்டேஷன் தான் போட்டேன். அப்படியே பிளெண்ட் பண்ணுறேன் ஸ்கின்னோட. கொஞ்ச நாளாகவே ட்ரெண்டிங் ஆகிற விஷயம் தான் லிப்ஸ்டிக் வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுறது. இது எனக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்குது. பிகாஸ் நான் நிறைய லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ என்னோட லிப்ஸ்டிக் எல்லாம் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணி முடிக்கிறேன். ஸோ இதுவும் கையால் தான் நான் டேப் பண்ணுறேன். இந்த சாரி கலர் வந்து ஒயிட் அண்ட் கோல்ட். ஸோ அதுக்கு தேவையான ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் ஒன்று எடுத்து ஃபுல்லாக இந்த லிட்டை கவர் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃப்ளஃபி ப்ரஷ்ஷால் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ் கலராக போடுறேன். அடுத்ததாக யூஸ் பண்ண போகிறது ஒரு ட்ரான்சிஷன் கலர். ஸோ இது வந்து கொஞ்சம் லைட் பிங்க். ஒரு கைண்ட் ஆஃப் அ திக்கர் ரவுண்ட் ப்ரஷ் ஒன்றால் தான் ப்ரஷ் பண்ணுறேன். அவுட்டர் கார்னர்லேருந்து இன்னர் கார்னருக்கு எடுக்கிறேன். சரியா? ஸோ சரியா அந்த க்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் தான் நான் ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் ஒரு ட்ரான்சிஷன் கலர் போடுறதுக்கு. ரைட்? அதே கொஞ்சம் அண்டர்லைன் அண்டர் ஐக்கும் நான் அதை யூஸ் பண்ணுறேன் கொண்டு வரதுக்கு. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நல்லா ப்ரஷ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இது தான் லுக், பிளெண்ட் பண்ணி வந்த லுக். இனி வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறது டார்க் ப்ரௌன் ஷேட். இது வந்து என் ஐ லைனருக்கு பதிலாக யூஸ் பண்ண போகிறது. பட் ஐலைனர் நான் போட தான் போகிறேன். ஆனால் ஒரு வி ஷேப்பில் எடுக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் பார்த்தீங்களா அப்படியே திக்காக இருக்குது. எனக்கு அந்த போட்ட உடனே சும்மா ஐலைனர் தேவையில்லாத மாதிரி ஒரு லுக் ஒன்று வருது. ஸோ ஒரு வி ஷேப்பில் வந்து அதை ஃபில் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அந்த ப்ரௌன் எல்லாம் பிளெண்ட் பண்ணி வந்த லுக் தான் இது. இப்போ நான் காஜல் போடுறேன், அதுவும் அவுட்டர் கார்னருக்கு மட்டும்தான். இப்போ நான் வந்து ஒரு கோல்டு ட்ரான்சிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டார்க்காக, இதுக்கு முதல்ல நான் லைட் கோல்டால் தானே ஃபுல்லாக ஐலைட்டர் பண்ணேன். இப்போ வந்து இன்னர் கார்னருக்கு மட்டும் கோல்டால் நான் ப்ரஷ் பண்ணுறேன். ஸோ யூ கேன் சி எப்படி உங்களுக்கு அந்த விலங்கு தானே எவ்வளோ மினுங்கலாக இருக்குன்ட்டு. ஸோ அதாலேயே நான் அண்டர்லைன் கண்ணுக்கு கீழேயும் வரைஞ்சு கொள்கிறேன். ஸோ இது வந்து சும்மா சுற்றி வர கொஞ்சம் பிரைட்டாக காட்டும், ஐலிட்டர் கண்ணை கொஞ்சம் பப் பண்ணி காட்டும். அடுத்தது என் ஃபேவரட் எக்ஸ்பெரிமெண்ட் கிளிட்டர். ஆமாம், இது ரெகுலர் கிளிட்டர் தான் நான் கண்ணுக்கு போட போகிறேன். ஸோ இது வந்து நான் தண்ணி போட்டு சும்மா ஸ்டாம்ப் பண்ணி எடுத்துருக்கிறேன் இன்னர் கார்னருக்கு மட்டும்தான். ஸோ இது வந்து ஒரு பப்பாக இருக்க போகுது. ட்ரஸ்ட் த ப்ரோசஸ் பீப்புள். கடைசியாக லுக்காக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபேன்சி ப்ராடக்ட்ஸ் ஒன்றும் இல்லாமல் சும்மா நார்மலாக இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சுச்சா நான் இந்த மேக்கப்பை பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எல்லாம் ஒழுங்காக ஸ்டிக் ஆகி இருக்குது. நான் பிளான் பண்ண மாதிரி வெளியால் ஒன்றும் போடாமல் இன்னர் கார்னருக்கு மட்டும் பார்த்து இதுதான் இந்த லுக் ஃபைனல் லுக்காக இருக்குது. இப்போ நான் போடுறது இந்த ஐ லைனர். அதுவும் நான் அவுட்டர் கார்னருக்கு மட்டும்தான் ஐ லைனர் போடுறேன். பிகாஸ் இன்னர் கார்னருக்கு இப்போ போட்டேன்னா ஐ ஃபீல் லைக் என் கண்ணு கொஞ்சம் குட்டியாக விளங்கும்ட்டு. ஸோ அதை கொஞ்சம் பெருசாக காட்டுறதுக்கு நான் அவுட்டர் கார்னர்லேருந்து மட்டும்தான் ஐ லைனர் வரைகிறேன். அதுக்கப்புறம் டெஃபினட்டாக மஸ்காரா 100% தேவை. மஸ்காரா இல்லாமல் ஒரு லுக் ஓப்பன் அப்போ கண்ணை ஓப்பன் ஆகவே ஆகாது. ஸோ இதுதான் இந்த லுக் ஃபார் த ஐஸ். அடுத்தது இப்போ நான் பண்ண போகிறது இந்த நோஸை நான் கொஞ்சம் ஸ்லிம்மாக காட்டுறதுக்கு கொஞ்சம் அவுட்லைன் பண்ணுறேன். இது வந்து ஐஷேடோ தான் நான் யூஸ் பண்ணுறேன், ப்ரௌன் கலர் ஐஷேடோ. ஓகே, அதுக்கப்புறம் டார்க் லிப்ஸ்டிக் போட்டேன். அண்ட் திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். எப்படி இருக்குது? நான் வந்து ஹேர் வந்து செய்கிறதுக்கு சலோனுக்கு தான் போக இருக்கிறேன். எனக்கு முடி செய்ய தெரியல. பன் ஒன்றுக்கு தான் போட இருக்கிறேன். ஸோ இது தான் என்ன ஃபைனல் லுக் வித் டார்க் லிப்ஸ்டிக் அண்ட் த மல்லு சாரி. அண்ட் இது தான் என்ன ஹேர் ஸ்டைல் அண்ட் த ஃபைனல் லுக். நீங்களும் இந்த மேக்கப் காம்பினேஷனை ட்ரை பண்ணுவீங்களா? அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் ஒன்று போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.